என்ன நாரிக்கு கை கொடுத்து கலைச்சிட்டீங்களே. நாங்களும் வந்து சின்ன வயதில் ஏழ்மையெல்லாம் வளர்ந்தனாங்க, ஓட்டக்கோட்டெல்லாம் வளர்ந்தனாங்க. அந்த கஷ்டத்தை வச்சு தான் நாங்களும் மேலார மதிக்கிறோம். தந்திருக்கிறார் அவருக்கு நன்றியா. பணத்திமிரில் குறைந்தவே பணத்திமிராக தான் கதைப்பாங்க. நாங்களும் இங்கே வந்து அப்படி கதைக்கல. ஒரு வேலாரையும் எங்களை போல நாங்களும் சேர்ந்து வேலைகளும் வேலையோம் எது செய்வோம், ஒரே இதில் சமனாக வாழுவோம். போய்க்கு ஒரு தரும் கொண்டு உரையில அருகாங்க சுடலையில போய் சுடலையில கிடக்க போறோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்களை ஜெர்மி, நான் உங்கள் ரூபி. நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் சுண்ணாகம் தெற்கு தெற்கு வில்லான பகுதியில் வந்து நிற்கிறோம். பவர் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் என்ன. இப்போ வந்து நாங்கள் இந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களோட உறவுகளை சந்திக்க போகிறோம். வாங்கோ காணொலிக்க போவோமா என்ன. தண்ணி போகிறதுக்கு இங்கே தவமாக கவனிக்கிறேன். என்ன நாரிக்கு கை கொடுத்து கலைச்சிட்டீங்களே கீதா. நாங்கள் இன்றைக்கு கேரட் தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன இந்த தவாக்கு போய் தவமா காய்வா எங்கெண்ட உறவு தான். இதுக்குள்ள பாம்பு இருக்கிறது தெரியுமோ? ஒப்படியான் பாம்பு எல்லாம் இருக்கு. வாங்க ஒப்படி தவமாக்கா. அப்போ விடிய எத்தனை மணிக்கு இங்கே வந்த நீங்கள்? நாங்கள் 8 மணிக்கு வாகனத்தில் இருந்தா 8:30 அப்படி வந்து நீர்வேலியில இருந்து டாட்டா வாகனம் டாட்டா வந்து ஏற்றிவினம். காலமாக வந்தாச்சு. சாப்பாடெல்லாம் இங்கே தெரிவினம் தானே. 2 வேளை சாப்பாடு பிள்ளைஞ்சிகள் எல்லாம் தெரிவினம் செய்வோம். பிறகு 5 மணி அப்படி வாகனம் பெறும் கொண்டே விடுங்கள் கொடுப்பினோம். கொண்டே விடுவினா சம்பள காசு தர காசு தான் கொடுக்குற வாகன காசு. வாகன காசு நீங்கள கொடுக்குறது? அந்த தரக்காசு அவை கொடுப்பினம். எங்களுக்கு சம்பளம் பெறும். சாப்பாடும் என்னண்டு மச்சம் மிரக்கறி என்னண்டுல தெரியும். கலந்து என்னண்டாலும் தெரிவினோம் பொறுத்து செய்து தெரிவினோம். இப்போ நல்ல வெயிலும் தானே என்ன வெயிலுக்கு. சரி, இப்போ தோமக்கா கேரட் பிடுங்க போகிறோம். நாங்களும் பிடுங்குவோமே. பிடுங்க தோமக்கா. இல்லை இல்லை ஒன்றுண்டாத்தான் பிடுங்கணும். ஒன்றுண்டாத்தான் பிடுங்கணும். அருந்து சேர்த்து இழுக்கப்படாத என்ன அருந்து போடும். அருந்து போடும். சரி, அது அறந்து போச்சா? அது கிளப்பித்தான் எடுக்க வேணும். இதே 3 சைஸில் இருக்குது. இது நல்லா பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் சின்ன தோமக்கா இழுத்து. ஆனால் இது ஜனூரி முறிச்சு போட்டிங்க போல இருக்கேன். அது படுப்பட்டதுன்னா முறியும். மொழி மாதிரி வாரது வந்தால் அது விராது உரிமைக்கு. அங்கால அரைக்கினம் இருந்து அக்காக்கள் இருந்து அரைக்கினம். இதை கொண்டு அதில் போடுவோம். என்ன தோமக்கா தாங்க கொண்டே போடுவோம். தோமக்கா இங்கே இருக்கா? நிமிருங்க. இல்லை, நான் மூவத்தி எடுக்கிறேன். நிமிருங்க. நேரம் கோமலா. சரி, முடிகள் உதயம் கட்டி கொண்டு இருந்தேன். அப்போ தெரியாது முகங்கள். தலையை கட்டி போட்டு இருந்து தம்பி எடுங்க. அப்படி தான்றது. இப்போ பீட்ரூட்டில் வறுக்கிறது இல்லோ? இது டெய்லி என்ன வறுக்கலாமே இல்லையே? வறுக்கிற நாங்கள் எடுக்கிறீங்களே. கயிறு எப்போ இது இழுக்க தொடங்கினவே? கரெக்டு முந்தா கொடுத்து இழுக்கணும். உங்களுக்கு இது எவ்வளோ சம்பளம் என்ன மாதிரி தெரியும்? சம்பளம் 2000 ரூபா தெரியும். அப்போ இன்னும் இவ்வளோ இழுக்க இருக்கு. என்ன இழுக்க இருக்குது. இப்போ நேரம் வந்துட்டு போவோம். எத்தனை மணிக்கு வேலை முடியும்? 5 மணிக்கு வெளிக்கிடுவோம். வெளிக்கிட்டா பிறகு நாளைக்கும் வந்து நாளைக்கும் பிடிக்க வர வேண்டியானே. வெயில்லான்னு சர்மியும் இழுத்தாச்சு கேரட்டு. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க. நாங்கள் நீர்வேலிருந்து வாரோம். இப்படி காணொலி பதிவிடுறதுக்காக வந்த நாங்கள். உங்களோட பேர் என்ன? ஞானேஸ்வர்.
நீங்கள் இருக்கிற இடம் ஊரல் கிழக்கு விரும்புகிறதான் மெரி பண்ணி ஊரல் கிழக்கில் இருக்கிறோம். இது உங்களோட தானே இவ்வளோ? அங்கே ஒரு இருக்குது. இது கேரட் வேறு என்ன பயிர் வச்சிருக்கிறீங்க? அங்கே வெங்காயம் நடினா எல்லாம் அது அங்காளி தோட்டக்கிற வீட்டு விட்டுக்கிறாங்க கையில் குறை. அங்கால வாழை முந்திரி இலை எல்லாம் கிடந்தது கொஞ்சம் அதை விட்டுட்டோம். இது கேரட் வந்து எத்தனை மாத கால பயிர்? சரியா 90 நாள்ல இருந்து 110 நாளைக்கு இடையில இழுக்கணும். இது 100 நாள் ஆச்சு. தான் கிழங்கு போயிருக்கும். மற்ற இது என்ன இப்போ இதுக்கு பசல் என்ன மாதிரி? பசல் குப்பை இதெல்லாம் போடணும். மெரு போடக்கூடாது. எரு போட்டு இந்த குட்டை சொரிக்கல் பிடிக்கும் கிழங்கு போட்டு ஒரு 5-6 மாதத்துக்கு போட்டு உழுது வச்சுருக்கணும். வச்சுட்டா தான் கேரட் போட கேரட்டு உணச்சான் இது போட்டுருக்குறோம். மற்ற 2-3 இனங்கள் இருக்குது. நாங்கள் உணச்சான் போட்டது 100 நாள் ஆச்சு. மற்ற இறைப்பு வந்து இப்போ என்ன ஒரு நாளைக்கு இறைச்சா எத்தனை நாள்? 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா அந்த ஆயிரத்தை பார்த்து இறைக்கிறோம். இப்போ இந்த தூவல் பாய்ச்சலான வந்து இதாக அரைக்கிறது எடுத்து காட்டுறீங்க வரி போடுறாங்களோ தெரியும். ஒன்று அறையில் இங்கே ஜம்முகிழமை எல்லாம் கல்லர் தங்களுக்கு ஏண்டாக்களுக்கு தான் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கொட்டில் வந்து பாருங்க வாழை அழிவுக்கு தெரியல. சும்மா 400 ரூபா வீட்டு விட்டு விற்றவனுக்கு அழிவு காசு கொடுத்துக்கிறாக்கு கிணறு கட்டி தெரியல. உண்மையாக நான் பிரச்சனை முழுக்க வந்தது நல்லது காட்டுறேன். அதையும் பாருங்க. அப்படி தங்களுக்கு ஏற்ற ஆக்களுக்கு செய்து கொண்டு நான் வாழை அழிவுக்கெல்லாம் போகும் நினைப்பு கொடுத்து எடுக்க மாட்டேன். தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஆளுக்கு தான் இப்படி செய்கிறேன். மற்ற எல்லாருக்கும் பதிவாக செய்கிறேன். எல்லா பிரச்சனை என்ன பதிவாக அது ஒன்றும் பதிகிறார். இல்லை ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சமூக தலைவர்னார் அவையே தங்களோட ஒரு அதிகார சபையில் இருந்துட்டு தான் ஒரு ஆதிக்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ மரவேலும் அதை வெற்ற கதையை கேட்டு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் தாரையும் இல்லை. நான் சமூகத்தில் எல்லாம் இவ்வளோ காசு இருக்குது. அதை சும்மா உள்ள வைக்கத்தான் தொழிலாளிகளுக்கு இல்லாடி வேறையாக்களுக்கு அந்த காசை கொடுத்து அதை இதன்றார் ஒழிய விவசாயத்தில் காரருக்கு காசை தாரையில் தனக்கு ஏண்டாக்களுக்கு கொடுத்து நாங்களும் வந்து பேங்கில் பிஓசி பேங்கில் லோன் எடுக்கிறோம். 10 லட்சம் லோன் எடுத்து தான் இதை செய்து கட்டுறோம். உள்ள தான் சொல்கிறோம். உங்கள் வேலையும் தெரியும். இல்லை இங்கேருந்து வேறு நீர்வேல் எங்கே எடுத்து எல்லாரும் உண்மையிலே குறை சொல்றேன். இங்க தோட்டத்துக்கு வந்தா சாப்பாட்டையோ சம்பளத்தையோ எல்லாம் நல்ல மாதிரி தான். நாங்களும் வந்து சின்ன வயதுல ஏழ்மையெல்லாம் வளர்ந்தனாங்க. ஓட்டக்கோட்டெல்லாம் வளர்ந்தாங்க. அந்த கஷ்டத்தை வச்சு தான் நாங்கள் மேலாரம் மதிக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து பணத்திமிரில் பிறந்தவே பணத்திமிராக தான் கதைப்பாங்க. நாங்களும் இங்கே வந்து அப்படி கதைக்கல. ஒரு வேளாரம் எங்களை போல நாங்களும் சேர்ந்து வேலைகளும் வேலையோம் எது செய்வோம். ஒரே இதில் சமனாக வாழுவோம். சமகுருமான் போய்க்கு ஒரு தரும் கொண்டு உரையில அரசாங்க சுடலையில் போய் ஆனால் சுடையில கிடக்க போகிறோம். ஒன்றும் கொண்டு உரையில அப்போ எல்லாரும் சந்தோஷமாக கதைக்குவோம். இது பொழுதோட ஒளி வந்து ஏற்றுனா தம்பிள்ளைக்கு அனுப்புவோம். என்ன விலை கொடுப்போம் உங்களுக்கு? அது இல்லை நாங்களும் அங்கே போட்டால் சில போன ஏரியாம எல்லாம் 300, 400, 600, 1000 ரூபா மட்டும் விற்று. இந்த முறை 200 ரூபாய்க்குள்ளாம் விற்குது. இந்த முறை சரி அந்த வீட்டு விட்டெல்லாம் சிக்கா நட்டம் போன கோடையில் நட்டு விற்க இல்லாமல் விட்டு நாங்கள் விற்க இல்லாமல் விட்டு இப்போ அங்கே இழுத்து ஏதோ முதல் 2000 மட்டும் தரையோட விடக்கூடாது. அணியாமல் கரெக்ட் ஓரளவுக்கு விலை பரவாயில்லை. 200 ரூபா 180 விற்கிறபடியே இப்போ வந்துடும். வீட்டு 2 மாதம் வெங்காயம் 2 மாதம். என்ன அந்த லாபம் உங்களுக்கு அந்த கட்டுமானமா இருக்கா வேணுமே? இருக்கணும். இல்லை ஒருக்கா பெறும் ஒருக்கா போவோம். கொஞ்சமாக கொஞ்சம் குறைவான வருமானம் தோட்டத்தில் நட்டம் பண்ணி சில பேர் சொல்லி கொண்டு நிப்பினோம். 40 வருஷம் தோட்டம் செய்யணும் தான் எங்களவே காசு வருது. அப்போ ஒருக்கா பெறும் ஒருக்கா போவோம். சமனா நாங்கள் ஓடிக்கொண்டு நிற்கிறோம். எல்லாத்தையும் வேர்க்கக்கூடிய மனம் இருக்க வேணும். அதான் ஒன்று சொல்கிறோம். சில பேர் அப்படி செல்லாயினோம். வந்தாலும் நட்டம் குட்டம் அப்படின்னா நாங்கள் 2 வருஷத்தோட விட்டுட்டு போடுவோம். போன வரையும் முளைச்ச நாங்கள் வரும். நாங்களே தாக்காடி சமனா தான் வாழ்வோம். அப்போ எங்களுக்கு எல்லாம் இந்த சமூகத்தால் இந்த கிணத்தையும் கொட்டுலையும் பாருங்க. நான் அதுக்காக வேணுமெண்டு இப்போ அந்த மலையோல எல்லாம் புரிஞ்சு ஓட்டுன்னு போச்சு. நான் போய் இதண்டனா வேலூர் நடவடிக்கை சும்மா உள்ள நேற்று தோட்டம் செய்த நான் 40 வருஷமாக தோட்டம் செய்யணும். ஒரு கொட்டிலோ ஒரு கிணறு எடுத்து நேற்று தோட்டம் செய்ய வந்ததுக்கு கிணறு கட்டி கொடுத்துட்டா கொட்டில் கொடுத்துக்கிட்டாக்கு சம்பளம் செய்கிறவே இல்லை. சரி வேறு என்ன அங்கே அதே முறைக்கா பார்த்துட்டு 52 கிலோ வரும். இப்படித்தான் தச்சு இப்படித்தான் படி வாடிக்கு நாங்கள் நீட்டாக செய்து நாங்கள் விலாசம் போட்டு அனுப்பினா தம்பிள்ளையில விற்று எங்களுக்கு பட்டியல் வரும். இவ்வளோ காசு வித்தாண்டு ரோலிக்காரவனும் தருவினோம். இல்லாட்டி பேங்கை கொண்டு போடுவினோம். அங்கால மூட கட்டுறாரு ஒரு அண்ணா இப்படி வடிவா நீட்டாக போட்டு
எந்த இடம் இருக்கிறது நீங்கள் நாங்கள் நீர்வேலி வேண்ட இடம் தான் இந்த வேலைக்கு வந்த பிள்ளைய தெரியுமா உங்களுக்கு சொந்தக்காரர் இப்போ உங்களோட கதைக்கெல்லாம் உள்ள என்ன என்ன சரி கதை கட்டுமா ஓ இப்போ என்ன இந்த கொட்டையில் இருக்கா தம்பி எடுங்கோ ஓ வடிவாடுங்கோ நான் அதுக்காக தான் விட்டுக்கிறா கொட்டையில் சொல்ல போகிறேன் இது 4 பேருக்கு காட்டணும் நான் அப்போ சங்கருக்கு சரி நான் எத்தனை வாரம் 2 பேரே இல்லை சங்கத்தை இதெல்லாம் பார்க்குறேன் நான் ஒரு விவசாயின்ற கொட்டில் இப்படி இந்த நிலைக்கு இருக்குது உண்மையில அந்த விவசாயி அண்ணா சரியா கவலைப்படுறாரு எங்களுக்கே பார்க்க உண்மையில ஒரு கிணத்தை பாருங்க குடிக்கலாம நாங்களும் இங்கேயும் தண்ணிக்கு தெரிகிறோம் என்று அரசாங்கம் எல்லாரையும் செய்து கொடுத்த ஓடியா நாங்கள் தண்ணி வெங்காய கொட்டில் கொடுக்குற ஒரு இதுவும் இல்லை உதவி இல்லை துப்பர விரட்டும் இருக்காது நானே தான் போடு கிணத்தை பாருங்க அந்த கிணறு எல்லாம் காட்டி தெரியல சம்பளம் கூடி அவரான எல்லாத்துக்கும் நடைமுறை பதிஞ்சு விட்டாங்க வேலை சொல்லி அவர் சரியான ஒரு இதில் இருக்கிறார் எல்லா இடம் கட்டி கொடுத்துருக்கணும் எங்கே இல்லை வேலைக்கு காட்டணும் படிவா கிணறுகளை எடுத்து படிவா காட்டி படிவா நல்ல இதாக விடுங்கோ இந்த வாழை அழிஞ்சது இப்போ 1-2 தப்பினா நிற்கிது வாழை அழிஞ்சு எல்லாம் துப்பராக்கி போட்டேன் அங்காலையெல்லாம் அப்படியே துப்பராக்கி விட்டுட்டேன் அப்போ இதுகளுக்கு ஒரு நச்சோட ஒன்றுமே தெரியல பதிய மாட்டேன் நான் தொண்டு கொடுத்தேன் நான் போகமில்லைன்ற போய் தர மாட்டேன்ட்டேன் அப்போ இதெல்லாம் வாழை அழிஞ்ச இடம் அப்படி வாழையில எம்படுங்க இந்த வாழையால் அழிஞ்சு இதுன்றது நான் பேண்ட எல்லாம் துப்பராக்கி எல்லாம் அழைச்சிட்டு திருப்பி போடுவோம்னு விட்டுக்கிறேன் அப்போ எங்களுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேன்ட்டார் சமூகம் எல்லாம் தனிப்பட்ட முறையில் தான் ஒரு 2 ஆக்களுக்கு எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அதுகள் இதுகள் பதியலாண்டு இதுதான் சென்னை ஒரு இதுக்கு முழுக்க நான் ஒரு ஆளு தான் கத்தால என்ன கத்தால இதுதான் ராயன் பேர்ட் என்னண்டு ராயன் பேரட்டன் தெரியாது அந்த சோப்பு பிரிச்சு ஓ இதான் பெரிய மதிப்பான படம் இல்லை மகள் வைக்கவா நீ இந்த கண்டுகள் எடுத்து அங்கே வைக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒரு இதன போகிறோம் ஒரு கிலோ 2000 அப்படி விற்கும் இல்லை போன முறை சரியான காய்ஞ்ச போன் இல்லையா இது பாவல் வச்சு எல்லாம் போஞ்சுது இதை இப்போ வெட்டி விட போகிறோம் இப்படி இடத்துல வெட்டி விட இதுக்கான பூ வரும் வைகாசி பிறகு பூர்க்கும் பூர்த்து நல்லா காய்க்கும் இப்ப 12 மாதம் வைகாசி பிறகு காய்க்கும் அப்படியே உங்க கேளுங்க நல்லா காய்க்கும் சரி நாங்கள் இது போன முறை கொஞ்சம் நின்றது இப்போ இந்த முறை படந்துட்டு வார வரைக்கும் இன்னும் படறோம் ஓ ஞாபகம் கொடி படந்து போய் கொடி போறதுக்காக தான் இப்படி எல்லாம் செய்திருக்குது ஓ முந்திரியா நான் வச்சுட்டு இப்போ ஏழாது என்னால 63 வயது ஆகுது நீ என்னால் ஏழாவது ஓய்வு எடுப்போம்ட்டு அந்த மகன் செய்கிறான் இல்லை ஒரு பொடி பிள்ளை 2 பொம்பளை பிள்ளைகள் இவர் கொஞ்சம் தெரியாத சுதியாக திரிகிறார் உழைக்கும் தானே உழைக்கட்டும் மட்டும் திரிகிறார் இது முந்திரியை வச்சதெல்லாம் செய்த நாங்கள் விட்டுட்டோம் இந்த முறை எல்லாம் நான் படங்கள் எல்லாம் நல்ல மாதிரி கிடக்கு என்னட்டேன் ஏன்னா பேங்க் தானே தான் இருந்தது பேங்க் எல்லாம் லோனு தர்றது பேங்க் நல்ல இது எங்களோட இது என்ன இதுவும் பாவக்காய் பாவையில் நான் பழுதா போச்சு தானே இதுக்கு என்ன வித்து கூட தானே உங்களுக்கு வித்து இது சரி வர அது இதுக்கண்டு நாங்கள் விதை எடுத்து வச்சுட்டோம் இல்லை 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 உதுவல் ஒன்று நடக்கூடாது உதுவல் எல்லாம் அப்படி நம்ம வேணுமெண்டே விதை ஏறலாம் கிடக்கு இந்த பிசுக்கங்க மரம் நிக்குது இதுக்குப்பா கொட்டை பண்ணி வச்சுக்க வைக்க போறேன் எனக்கு அதுண்ட வித்து தான் வேணும் சரி இருக்கு என்னட்ட அது கைப்புரட்டா எடுக்கிறது எடுத்து வச்சிருக்கேன் பிசுக்கங்க இந்த நீளம் இருக்கு நம்ம நட போறோம் பேக்கெட் நான் நடுறேன் நான் சரி அப்போ எல்லாத்த பயிரும் வைக்கிறீங்களா அந்த என்னண்டு இல்லை அந்த மாதால நிற்கிது இப்போ எல்லாம் காஞ்சி போய் நிற்கிது அந்த தோட்டத்துக்கு ஒரு நாளே வாங்க உங்களோட நம்பரை கழுவிட்டேன் மறுபடியும் எடுத்தாச்சு நான் ஓ வட்டி வட்டி பாதி வச்சுட்டா தண்ணி ஊற்றி பேக்கை எடுத்து போட்டு அப்படியே வைங்க அந்த கொப்பு பட்டி வைக்கலாம் எந்த கொப்பை சொல்கிறீங்க இந்த இது நட்டுக்கலாம் பட்டி இங்கே பாருங்கோ நாங்கள் இங்கே வந்து இந்த தோட்டத்துக்கு வந்தபடியாக இந்த அண்ணன் எங்களுக்கு இந்த தந்திருக்க என்ன ரூவி இதுக்கு என்ன தந்திருக்கிறார் அவருக்கு நன்றியா நாங்கள் பழத்தே ஒரு கண்டு 400 ரூபா சும்மா 2 இல்லை 400 அப்போ பாருங்க என்ன இங்கே பாருங்க இதை வெட்டுங்கோ இதெல்லாம் வெட்டி போட்டு இந்த கொப்பை அப்படியே தூணில் நட்டு அப்படியே கட்டி விடுங்க கட்ட கட்ட அப்படியே மேலே வளர்ந்துட்டு போகும் ஓ ஒரு தூணுக்கு 4 கண்டு அங்கே இல்லை நட்டதை பாருங்க
இதெல்லாம் வெட்டி இந்த கிளையில வெட்டி போட்டு இதை விட்டுட்டு இதை கட்டி கொண்டு இந்த கிளையில என்ன ஒன்று மட்டும் சாடையாக அப்படியே மூலையே சீவி போட்டு அப்படியே பேக்கில் பதி வச்சாலும் சரி ஒரு தூணோட அடியில் ஊண்டி விட்டாலும் சரி அப்படியே வெறும் பசலையை போட்டு ரச்சோம் நிற்கணும் ரப்பு ஒரு 15-20 நாளைக்கு ஒரு கரைக்க கண்டு வளர்ந்தோண்டு சரிங்க. 4 ஒரு சூனுக்கு நடவணும் அங்கே நட்டது இருக்கா பார்த்துட்டு போகணும். வளர்ந்துருது இது வந்து என்ன பெருசாக வளர்ந்துருந்தது இந்த பப்பா பேருந்து நாங்கள் என்ன வளர்ந்துட்டு அப்படி இடையில அவங்க வெட்டினாலே இடத்த வெட்டி விட்டுட்டு பின் இந்த கொப்பு வந்து இந்த கட்டுகளை தட்டி போட்டு இப்படியே தட்டி போட்டு 4 கட்டு விட்டோம் நாங்கள் விட்டு 4லே நல்ல போட்டு சரி ஓஞ்சுது இனி அப்படியே இது பழதா போகும். அப்போ இப்படி ஆயிடுச்சு வந்தேன் தூரத்தில் உயரமாக கிடந்து நம்ம வெட்டி வெளுத்தி போட்டு இந்த ஃபோனில் பார்த்து தான் செய்கிறாஜா நகரையில் அவங்க சீவி இப்படி சரிச்சு கொண்டே விடுவாங்க அதெல்லாம் பார்த்து தான் இதெல்லாம் நாங்கள் செய்த இந்த 4 கொப்பு இருந்தது இது இடுங்குண்டு போச்சு காப்பாரத்தில் இங்கே ஒன்று இடுங்குண்டு போச்சு இங்கே 4 கொப்பு தடிகள் கொடுத்து விட்டேன். அவன் நல்ல குலையெல்லாம் போட்டு விட்றோம் பாருங்கோ. நாங்கள் இப்போ மழையோட விழுந்தாப்புல அழிக்கிறோம். அழிச்சு போட்டு திருப்பி வைக்க போகிறோம். இது ஒரு வேக்கு வேணும் உங்களுக்கு. கட்டை வாழை அங்கே நான் போகிறோம் பாங்க. என்ன கட்டை வாழையோ என்ன வாழைங்கோ? கெவிண்டிஸ் கட்டை வாழை 70s. 70s கட்டை வாழை. அந்த கட்டை வாழைக்கு பேர் 70s. கட்டை வாழை உயர்ந்த வாழை இங்கே வாங்க வாழை பற்றியும் வருது கீழே இந்த என்ன 2 வட்டி கொண்டு போகல சின்ன வாழை பார்க்க வடிவா இருக்கு. அங்கால தொங்கல் மட்டும் நிற்குது. அந்த அண்ணா வந்து எல்லா பயிரும் செய்கிறாரு. செய்து சொல்ற கருத்து என்ன சொல்லுங்க. வேற லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் தானதை ஏற்றுக்கொள்றான். ஒரே மாதிரி மிளகாய் செவரது மற்ற அந்த ஊதாப்பூ வந்து இருக்குது. இங்க பாருங்க நல்ல பெரிய கிளாங்குளம் என்ன அழியிட்டு எல்லாம் அழியி போச்சு. இங்க பாருங்க எல்லாம் அழியிட்டு. சரி நானும் என் ஆசை கிடுது இருக்கலாங்க. நான் இதே சேர்த்து குடும்பாவே அறுக்கிறது. இங்கே பாருங்க என்ன வடிவான கிழங்கு நான் இப்போ இல்லை தொட்டியில் கழுவி போட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிடாது இது சாப்பிடல சாப்பிடாது. பெப்பில் கழுவணும். எங்க எவடம் அட இனிப்பா இருக்குது. சிலது கைக்குமுங்க சிலது கைக்கிறது. இது நல்ல இனிப்பா இருக்கும். நீங்கள் வீட்டு சரியா இல்லை 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 அது வேறே சொல்கிறேன். இங்கெல்லாம் பீட்ரூட் வச்சுக்கிடாங்க. பீட்ரூட்டும் இந்த பெப் மூலம் இந்த பெப்பில் பொலித்தீன் பேக் என்ன இதில் ஒரு ஓட்டு துளா போட்டுட்டு இப்படி வெங்காயத்துக்கு ரைக்கணும். இதுதான் இப்போ பெப்பு வேக்கால் வலை தண்ணி இப்போ எல்லாம் இப்படி இந்த பொலித்தீன் பேக்கில் ஒரு சின்ன சின்ன ஓட்டிகள் இருக்குது அங்கலமையால். அந்த ஓட்டிகள் மூலமாக தண்ணி போகுது. வெங்காயம் வச்சிருக்கணும் அங்கெல்லாம் நடிக்கணும். முந்தி வந்து குணத்தடி அங்கேண்டா பெரிய வேக்கால் கட்டி தான் தண்ணி எல்லாம் விடுறவே நிலவு. இப்போ வந்து இந்த பெப்புகள் வச்சிருக்கணும் எல்லா வேக்காலுக்கும் ஒவ்வொரு பெப்பு. அது வந்து எல்லா பக்கம் மழை தூவின மாதிரி தூவி கொண்டு பார்த்தீங்களா. இப்போ அங்கேருந்து எவ்வளோ தூரம் வெங்காயம் மோட்டரை போட்டு நல்லா இருக்க வேண்டியதான். தண்ணி அப்படியே மழை பெய்த மாதிரி பீட்ரூட் இப்போ வச்சு முளைக்குது. அளவா இருக்கும் அளவான தண்ணி போகும். இதுக்கு மாதிரி என்ன இதை திறந்து விடுறதா தண்ணி இதுதான் திறக்கிற போட்டு உரம் போட்டு உரம். இது துறைமுகம்
இது காட்டு இஞ்சால போகிறதுக்கு இஞ்சால அங்கால போகிறதுக்கு அங்கால துறைமுகம் அங்கால மருந்து அடிக்கணும் பீட்ரூட்டுக்கு என்ன இது துறைமுகம் இஞ்சால பேப்பருக்கு இஞ்சால பேப்பருக்கு இஞ்சால எல்லாமே இதில் இருக்குது. சர்மி இந்த கேரட்டையும் சாப்பிட தந்துட்டு கதைங்களுக்கு எனக்கு கதை வருது இல்லை. நானும் சாப்பிட தானே கதைக்கிறேன். எனக்கா பாருங்க முடியுது, எனக்கு கேரட் சாப்பிட முடியுது. இதில் என்ன சத்து இருக்கு? விட்டமின் ஏ. இந்த கரையில் ஒரு கேரட் சாப்பிட்டா விட்டமின் ஏ வந்து எனக்கு சுவாருது என்ன இந்த உடம்பில். ஆ தரசியாக்கா குடிக்கிற தண்ணியடாக்க விதக நுள்ளி கொடுத்துருக்கணும் என்ன விதக வடமராட்சியில் வாங்கின விதகாயம் வடமராட்சி அங்காளி பக்கம் வடமராட்சி மந்திகை பக்கத்தில் நல்ல பொலிவான காயன். இது என்ன இருக்கும் இது இது இல்லை இது இப்படியான தோட்டம் விட்டுட்டீங்களோ? இல்லை நாளே பிடுங்க இது புல்லு தான் கூட இருக்கு என்ன வெள்ளிக்கிழமைதோ அண்டையும் பிடுங்கி 80 ரூபாய்க்கு வித்தனை. ஆனால் பெரிய கிழங்கு. ஓ ஓ ஓ இது பாருங்க நம்ம கொஞ்சம் பெரிய கிழங்கு சந்தைப்படுத்துகிற பிரச்சனையால் கிடந்து இப்படியே விழுபட்டு இருக்கு கிழங்குகள். விலைவாசிகள் இல்லை தானே ஆனபடியால் நான் இப்படி எடுத்து கிடக்கிறத எடுத்து அந்நியமாக்க கூடாண்டு கொடுப்பீங்க சந்தையில். ஓ 70 ரூபா போகுது தானே 60 போகுது. அப்போ வித்ததா தண்ணுவோம். இல்லை இது வெள்ளிக்கிழமை வந்தா அப்போ அப்படியே மூட்டையெல்லாம் மறுக்கலாம். அப்படி எழுது கொடுக்க போறீங்க நேரம் போல வந்திகள் 4 மணி 3 மணிக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஓ வெள்ளிக்கிழமை அப்போ அது கரெக்டு போய் நாங்களே பரிசம் கழிச்சு தான் சரிங்க சரி சரியான ஓனம் தான். சரி இங்கே பாருங்க உங்களுக்கு அண்ணா பீட்ரூட்டு கேரட்டு தந்திருக்கிறார். சரி 5-6 பீட்ரூட்டை பிடிங்கின்னு போங்க பார்த்தா சரி பிடுங்குங்க போட்டு வரேன் தோமக்கா. ஓ பாய் என்ன பாய் பாய் பாய். சரி நாங்கள் விடிய 9 மணிக்கு வட்டாவில் 8:30க்கு வட்டாவில் ஏறி 9 மணிக்கு தோட்டத்துக்கு வருவோம். பிறகு 5 மணிக்கு வேலை விட்டு போவீங்க. வட்டா வரும் ஏற்றி கொண்டு 5 மணி போகிறா கொஞ்சம் வேலையில பொறுத்து இந்த வேலை முடிக்க வேணும்னு சொன்னா 2 செய்துட்டு போவோம். இப்போ உங்களுக்கு வட்டா வந்துடுது என்ன வட்டா வெயிட் பண்ணி கொண்டு வெயிட் பண்ணிக்கொண்டு நிற்குது எங்களை பார்த்துக்கொண்டு. இனி நாங்கள் வட்டாளி ஏறி ஒவ்வொரு தோட்டமா ஒவ்வொரு தறி ஏற்றி கொண்டு போகணும். இப்போ ஒரு தோட்டத்துக்கான எல்லாரும் வாராண்டி இல்லை புரிச்சு விடுறது. அப்போ ஒவ்வொரு தோட்டத்துக்கும் போய் ஏற்றி கொண்டு போகிறோம். இப்போ அங்கே 2 தோட்டத்துக்கு நிற்கிறோம். அனுசாபம் ஜெயந்தியும் கிளியம் ஒரு இடத்து இப்படி ஏனி ஒன்றுண்டா சாச்சி கொண்டு போவோம். வேற வாகன காசம் 3000 ரூபா 3500 கால பின்னிடம் 3500 டீசல் பில் என்று போட்டு பெட்ரோல் பில் தட்டுப்பாடு. சரி என்ன நீங்கள் கதைங்க. சரி பாய் 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 பாய். ஏணி வச்சு தான் ஏறுது. பாய் பாய். ஓ பாய். பாய் 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 எல்லாருக்கும் பாய் பாய் பாய்.